அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். அதாவது இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் ஒரு ஜாதக ரீதியான பலன்களை பார்ப்போம். சரிங்களா? அதாவது அனுபவத்தில் ஆராயப்பட்ட அனுபவத்தில் பார்த்த ஒரு ஜாதகத்தை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் பிரசுரம் பண்ணுறேன். சரிங்களா? சரி, இந்த கண்டென்ட்டை பார்த்த உடனே, அதாவது இந்த கண்டென்ட்டை பார்த்து உள்ளே வந்த உடனே நிறையாவதுக்கு ஒன்று தோணியிருக்கலாம், என்னடா இதெல்லாம் இப்படி பப்ளிக்காக சொல்லணுமா அப்படின்னு. அதாவது ஜாதகம் தெரிஞ்சிக்கக்கூடியவங்களுக்கு, ஆரம்ப நிலையில் உள்ளவங்களுக்கு, படித்து வரணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிடக்கூடிய ஒரு ஆர்வத்தில் இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ நல்லா பயனுள்ளதாக இருக்கும். இன்னொன்று நான் சொல்ல விரும்பிக்கிட்டேன். அதாவது நீங்கள் அந்த கண்டென்ட் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, கணவரின் தம்பியுடன் வாழ்க்கை தொடருமா? சரிங்களா? இதுதான் இதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே நெகட்டிவான வாழ்க்கையை நோக்கி போகிறது கிடையாது. காலத்தினுடைய சூழ்நிலை, இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு மனிதருக்கும் அவங்களுடைய சுச்சுவேஷன் அதுதானே எல்லாத்தையும் மாற்றுது. இல்லை, இவங்களாம் நம்ம ஒரு மனிதராக போய் வலுக்கட்டாயமாக போய் ஒரு தவறான பாதையில் யாரும் போகிறது கிடையாது. அது கூட ஏதோ ஒரு லவ்வர்னு ஒரு படம் பார்த்தேன். ஆமாம், இந்த ஓடிடியில் விட்டுருந்தாங்க. கொஞ்சம் அப்படியே போச்சு. அதில் இந்த கடற்கரையில் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து, அதாவது ஆணும் பெண்ணும் சேர்ந்து கடற்கரையில் ஒரு சுற்றுலா போயிருப்பாங்க. குளிச்சுட்டு இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க. குளிச்சு சும்மா அது ஒரு என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் ஒரு நடிகர் அதை கேமரா பிடிக்கிறாரு. அந்த படத்தோட கதாநாயகன் கேமரா பிடிக்கிறது தப்பு, இந்த மாதிரி உடை அணிந்து நான் கடற்கரையில் இருந்து இப்படி கேமரா பிடிச்சி அது வெளியில் பிரசுரம் பண்ணால் 4 பேர் பார்க்குறவங்க எப்படி நினைப்பாங்க, இது தப்பாக தெரியலையா அப்படின்னு கதையோடைய கதாநாயகன் சொல்கிறாரு. அப்போது அந்த கேமரா பிடிக்கக்கூடிய அவர் சொல்கிறாரு, பார்க்குறவங்கள கண்ணோட்டம்னு ஒன்று இருக்குது. எப்படி அவர் சொல்கிற பாயிண்ட்டை கவனிங்க. தப்பான பார்வையில் பார்க்குறவங்க மட்டும்தாங்க பார்ப்பான் அப்படின்னு சொல்லுவார். ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு பாயிண்ட்டு. உண்மை தானே? இந்த கண்டென்ட்டை பார்க்குறவங்க பார்த்த உடனே உள்ளே வரும்போது அவங்களுக்கு தப்பாக தோணுனாலும் அனுபவப்பட்டவங்களுக்கு எப்படி இருக்கும்? அல்லது இந்த மாதிரி வாழ்க்கை இல்லாமல் இருக்கக்கூடிய மனிதர்கள் எத்தனை பேர் அப்படின்னு விரல்ட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குமா? இல்லை. இதை மாதிரி சம்பவங்கள் பெண்களுடைய வாழ்க்கையில் நிறையா பேருக்கு ஆதி காலத்தில், இன்னும் சொல்லப்போனால் இப்போ இருக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலையும் இருக்கத்தான் செய்து, நடக்கத்தான் செய்து, நடைமுறையில் அப்படி இருக்கத்தான் செய்யுது. சரிங்களா? அதனால் பார்க்குறவங்களுடைய பார்வை தவறாக இருக்கும் பட்சத்தில் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அதுக்காண்டி நம்ம எல்லா மனிதர்களையும் குறையும் சொல்கிறது கிடையாது. சரிங்களா? ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே இன்றைக்கி ஜாதக பலனை அலசுவோம், ஆராயவும். சரி, இந்த ஜாதகத்தை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன். இது ஒரு பெண்ணினுடைய ஜாதகம். இந்த ஜாதகருக்கு கிட்டத்தட்ட 40 வயதை தாண்டி விட்டது. இந்த ஜாதகர் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வராங்க. இந்த ஜாதகத்தை பார்த்த உடனே, அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கை துணையிடம் அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில், அதாவது ஒரு ஆணோ பெண்ணோ உங்களுடைய வாழ்க்கையில் திருமணம், அதாவது லைஃப் பார்ட்னர், அந்த இல்லறம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஒரு இழுக்கு ஏற்படுது, ஒரு நிந்தை ஏற்படுது, அதாவது ஒரு அவமானம், ஒரு 4 பேர் ஒரு ஒரு குறை சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படின்னு. அதாங்க இந்த கண்டென்ட்டு நான் உங்களுக்கு சுற்றி விளக்க விரும்பலை. அதாவது நிந்தை, அவமானம், இழுக்கு, இதெல்லாம் என்ன? இந்த கண்டென்ட்டை பார்த்துக்கோங்க. கணவரின் தம்பியுடன் வாழ்க்கை தொடருமா? இது எப்படி இருக்குது இந்த கண்டென்ட்? அதுக்கு தான் நான் உங்களுக்கு இந்த கண்டென்ட்டை தெளிவாக இப்படி எடுத்து போட்டேன். இது எப்படி இருக்குது, இப்போ சொல்லவே எப்படி இருக்குது உங்களுக்கு? ஆஹா, என்னடா இது அப்படின்னு நினைக்கிறீங்களா? சரி, இந்த உள்ளே வாங்க, முழுசாக தெரிஞ்சுக்கோங்க. முழுசாக தெரிஞ்சதுக்கப்புறம் இது சரியா தவறா அப்படிங்கிற நீங்களே உங்களுடைய சாய்ஸில் நான் விட்டுருக்கேன். சரிங்களா? அப்போ இது இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை துணையை பெருமையாக தனக்கு கிடைக்கக்கூடிய அந்த திருமணம், அந்த கலத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை பெருமையாக சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கா, இல்லை சிறுமையாக சொல்லிக்கிடக்கூடிய அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறத நம்மளுடைய ஜாதகமே நமக்கு காட்டிடும். திருமணம், கலத்திரம், வாழ்க்கை துணை அப்படின்னு வந்துட்டாலே 7ஆம் இடம் தாங்க. பொதுவாக நீங்கள் 7ஆம் இடத்தை பார்த்தாலே போதும், அதுலேயே நமக்கு தேவையான அத்துணை பலன்களும் கிடைச்சிடும். மேற்கொண்டு அதன் ரிலேட்டடாக மற்ற பலன்கள் எப்படி இருக்கும்? இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம், வேலையில் அந்த வேலையிலே நீடிப்பனா,
அல்லது எனக்கு இந்த வேலையில் இன்க்ரிமெண்ட் ஆகுமா, ப்ரமோஷன் கிடைக்குமா, இந்த வேலையை விட்டு ரிசைன் பண்ணி வந்துடுவேனா, இந்த வேலையிலே பதவி உயர்வு இன்னும் பேரு புகழ் செல்வாக்கு அடைவேனா, இந்த வேலையிலே வந்து திறம்பட ஏதாவது நல்லா பேர் வாங்க முடியுமா, இப்படிலாம் இருக்குது பார்த்தீங்களா. அதே போதாங்க வாழ்க்கை துணையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. வாழ்க்கை துணையிட்ட என்ன, அதாவது வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த லைஃப் பார்ட்னர் எப்படி அமைதாங்க, நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் எதை சார்ந்து எப்படி அமைஞ்சு கொண்டுட்டு போகுது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. அதுக்கு தாங்க ஜாதகத்தில் லக்கணத்துலேருந்து 7ஆம் இடத்தை சொல்லியிருக்கிறாங்க. எத்தனையோ வீடியோக்களில் நான் போட்டிருக்கிறேன். இருந்தாலும் இது கொஞ்சம் உங்களுக்கு புதுமையாக இருக்கும் சரிங்களா. கொஞ்சம் மாறுபாடான வாழ்க்கை இல்லையா இது வந்து. அதாவது என்ன சொல்கிறது, அந்த அனுபவப்பட்ட பெண்ணிற்கு தான் அந்த வலியும் வேதனைகளும் இருக்கும். அதை போல் இன்னும் உங்களுக்கு புரியுத மாதிரி சொல்லப்போனால் சாமி படத்தில் விக்ரம் அழகா சொல்லுவார், இது பெருமாள் பிடிச்சிட்டு அவ்வளோ வாங்கினேன் இவ்வளோ வாங்கணும்னு சொல்கிறீங்களே, நீங்கள் வாட்டுக்கு எல்லாம் பிரச்சனையும் பண்ணிட்டு போயிருந்தீங்க, பாதிக்கப்பட்டவங்க குடும்பத்துக்கு எவன் கொடுப்பான் எவன் பார்ப்பான் அப்படிம்பாரு. அது மாதிரி பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு தான் தெரியும் அதனுடைய வலியும் வேதனையும். சரி வாங்க லக்கணத்துக்கு 7ஆம் வீட்டை பாருங்கள். இந்த லக்கணத்துக்கு இந்த ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 7ஆம் வீட்டில் குரு நீசம் பெற்று இருக்கிறாரு சரிங்களா. லக்கணத்துக்கு 7ஆம் வீட்டில் குரு நீசம் பெற்று இருக்கிறாரு. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், எந்த ஒரு ஜாதகத்திலையும் ஏதாவது ஒரு கிரகம் நீசம் பெற்று எங்காவது ஒரு ஸ்தானத்தில் இருந்தால் அந்த ஸ்தானம், அதாவது அந்த பாவம் சம்பந்தப்பட்ட ஆதிபத்திய பலன்கள் அந்த ஜாதகருக்கு வந்து இப்படித்தாங்க. அதாவது நீசத்துக்கு மட்டும்தான் நான் இந்த விதியை சொல்கிறேன். அதாவது நீசத்தோடு சேர்ந்திருக்கக்கூடிய இன்னொரு கிரகத்தை நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா அது வேறு மாதிரி வந்துடும். நீசத்திற்கு மட்டும் பலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீச கிரகம் நின்ற ஸ்தானமும் பார்த்த ஸ்தானமும் இப்படி தான் இருக்கும். எப்படி 4 பேர் கொஞ்சம் அதாவது ஒரு நிந்தையோடு இருக்கும், ஒரு கர்வமாக சொல்லிக்கூடக்கூடிய அளவுக்கு அந்த பாவ பலன்கள் இருக்காது. கர்வம் இன்னும் சொல்ல ஒரு மதிப்பாக சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பாவ பலன்கள் இருக்காது. மதிப்புமிக்க வார்த்தைகளே அந்த பாவ பலத்திற்கு நீங்கள் பயன்படுத்த முடியாது. அப்படித்தான் அந்த ஜாதகருடைய வாழ்க்கையும் இருக்கும். இந்த ஜாதகத்தை பாருங்கள், நான் கண்டன் என்ன போட்டிருக்கேன், அதுக்கு தகுந்தாறு போல் உள்ள ஜாதகம் இது. 7ஆம் இடத்துல நீசம் வச்சிருக்குது. சரி, இந்த ஜாதகருக்கு வந்த உடனே ஜாதகம் பார்த்த உடனே 7ஆம் வீட்டில் நீசம் வச்சிருக்கிறாரு. இந்த ஜாதகருக்கு நடக்கக்கூடிய திசை சனி திசை நடக்குது. இந்த சனி திசை நடக்கிறத நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சொல்கிறேன், இதனுடைய தொடர்ச்சியாகவே சொல்லியிருந்தேன் அப்படின்னா தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ குரு நீசம் வச்சிருக்கிறார். நான் வந்தோன்னு சொன்னேன், கணவர் இருக்காங்களாம்மா உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். கணவர் இருக்காங்க, எனக்கு 2 குழந்தைகள் இருக்குது, என்ன சொல்லுங்கள், எனக்கு ஜாதக ரீதியாக என்ன பலன் வருது எப்படி வருது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க. நான் ஜாதகத்தை எடுத்த உடனே கணவர் உங்களுக்கு இருக்கிறாரா அப்படின்னு தான் கேட்டேன். ஸோ பொதுவாக அப்படி நம்ம கேட்கக்கூடாது தான், ஆனாலும் நான் கேட்டேன். ஜாதகத்தை பார்த்தோன்னே கேட்கும் பொழுது அவங்க இருக்காருன்னு தான் சொன்னாங்க. அப்போ 2 பேர் ஜாதகம் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பின்னாடி 2 பேர் இருக்கிறாங்க, வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. அதனால் இவங்களும் சரி அப்படிங்கிற கேட்க வந்த பலங்களை கேட்டு முடிச்சாச்சு. ஆனாலும் அவங்க வெளியில் போயிட்டாங்க, ஆஃபீஸை விட்டு வெளியில் போய்ட்டு அதுக்கு அடுத்து இருந்த 2 கிளைண்ட்டும் ஜாதகம் பார்த்துட்டு போனதுக்கு பிறகு இவங்க திரும்ப உள்ளே வராங்க. இவங்க ஆல்ரெடி நாங்கள் போயிட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அவங்க போகலை போல் இருக்குது, வெளியில் நின்றுருக்காங்க. திரும்ப அவங்க ஜாதகம் பார்த்து போனதுக்கப்புறம் திரும்ப இவங்க வராங்க, உள்ளே யாருமே இல்லை அப்படிங்கும்போது வந்து இவங்களுடைய கேள்விகளை மறுபடியும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே கணவர் இல்லையான்னு ஏன் கேட்டிங்க அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் ஜாதகம் அப்படி தாம்மா இருக்குது, வேறு எதுவும் தப்பாக நினைக்காதீங்கம்மா. இந்த மாதிரி ஜாதகத்துக்கு இப்படி கணவர் இருக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரேரு தான் சரிங்களா. ஆனால் கணவர் இறந்துருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா 7ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 5ஆம் வீட்டில் புதனை கூடியிருக்கிறாரு. புதன் விரையாதிபத்தியம் தான், ஆனாலும் வந்து 5ஆம் வீடு அப்படின்ற பட்சத்தில் கணவர் வந்து உங்களுக்கு வந்து இறந்து போகக்கூடிய நிலைமைகள் இல்லை, இப்படி தான் ஜாதகம் காட்டுது. ஆனால் கணவர் உங்களோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையாதும்மா. 7ஆம் இடம் குரு நீசம் வச்சிருக்கிறாரா, கணவர் மூலமாக அதாவது உங்களுடைய வாழ்க்கை திருமண வாழ்க்கை மூலமாக ஒரு அவச்சூழலை நீங்கள் கேட்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்குது. அதனால் நான் கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னேன். அதன் பிற்பாடு இந்த ஜாதகரே தான் சொன்னாங்க, உண்மைதான் நீங்கள் சொல்கிறது சரிதான் சார், அதாவது வந்து எனக்கு வந்து இப்படி தான் வாழ்க்கை வந்து என் வீட்டுக்காரர் வந்து என்னை விட்டுட்டு போயிட்டார். நான் இப்போ வாழ்கிறது வந்து என் ஹஸ்பண்டோட தம்பி தான் என்னை வந்து சரி அப்படின்னு ஏற்றுக்கிட்டாங்க. நான் குழந்தையோடு நின்னேன், எங்கே என் வாழ்க்கை வம்பா போயிருமா அப்படின்னு நினச்சேன். எங்கள் வீட்லேயும் ஆதரவுக்கு ஆள் கிடையாது அந்த அளவுக்கு. அப்படிப்பட்ட டயத்தில் வந்து எங்கள் வீட்டுக்காரோட தம்பி தான் வந்து சரி அவங்களுக்கு கல்யாணம் முடியாமல் இருந்தது, நல்லா கொஞ்சம் கொடுங்க, ரொம்ப பேடாலாம் திங்க் பண்ணிடாதீங்க. அப்போ அவருக்கும் வந்து திருமணம் முடியாமல் இருந்தது, சரி அப்படின்னு அண்ணன் குழந்தைகளா குழந்தைகளா ஏற்றுக்கிட்டாரு. அவருடைய அதாவது இந்த பெண்ணுடைய கணவர் வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறது, அவர் வந்து இந்த ஒரு
சொல்லுவாங்கள்ல, அதாங்க 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டாலே வாழ்க்கையில் பிரிவு ஏற்பட்டுரும். சரி, நம்ம அந்தளவுக்கு ரொம்ப டீப்பாக போக வேண்டாம், அவருடைய நிலைமை இது வேறு. அப்போ இந்த ஜாதகத்தில் பாருங்கள், ரைட்டு, இந்த ஜாதக ரீதியாக நான் அதுக்கு அடுத்து ஒரு பலன் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு நடக்கிற தசை சனி தசை நடக்குது, இது எல்லாருக்குமே தெரிகிற வண்ணத்தில் தான் உங்கள் சர்க்குலரே இருக்குமே அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆமாம், அடுத்த பாயிண்ட் ஆமான்னு சொல்கிறாங்க. இது எப்படி ஜாதகத்தில் இது எப்படி நம்ம கணிக்க முடியும்? நல்லா கவனித்து பாருங்கள். முதல்ல 7ஆம் வீட்டில் ஒரு கிரகம் நீசம் பெற்று இருந்தாச்சு. நீசம் பெற்ற கிரகம் எந்த பாவத்தில் இருக்கிறதோ, எந்த பாவத்தை தொடர்பு கொள்கிறதோ அந்த பாவம் சம்மந்தப்பட்ட காரகத்துவங்கள், அதாவது அந்த பாவம் சம்மந்தப்பட்ட பலன்கள் இந்த மாதிரி சீன்னு சொல்கிற மாதிரி தான். 4 பேர் இப்படி தான் அவங்க வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அந்த ஜாதகருக்கு வாழ்க்கை அமையுமே தவிர ஆஹா ஓஹோ மதிப்பாக சொல்கிற மாதிரி இருக்காது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ரைட், ஓகே, வாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படியே இருந்தாலும் நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு நீசம் பெற்ற கிரகம் சம்மந்தப்பட்டிருந்தாலுமே 4 பேருக்கு தெரிந்த மாதிரி அந்த வாழ்க்கை இருக்குமா அல்லது தெரியாத வண்ணமாக மறைமுகமாகவே இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன். இப்போ இந்த ஜாதகருக்கு நடக்கக்கூடிய திசை சனி திசை. சனி யாருங்க? அஷ்டமாதிபதி, கடகலக்கணத்திற்கு 8ஆம் வீட்டு அதிபதி. 8ஆம் வீட்டு அதிபதி நான் அடிக்கடி சொல்கிறேன், எந்த ஒரு லக்கணமாக இருந்தாலும் 8ஆம் வீட்டு அதிபதினு சொல்லக்கூடிய அந்த அவயோக கிரகம். நீங்கள் 8ஆம் வீட்டு அதிபதியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியல. நான் எனக்கு தெரிஞ்ச இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். 8ஆம் வீட்டு அதிபதி கெட்ட பலன்களை உங்களுக்கு தரக்கூடிய கிரகம் ஆவார். அதாவது ஒரு அசிங்கத்துக்கு துணை போகணும் அப்படின்னாலே ஒரு அசிங்கம் சம்மந்தப்பட்டது, ஒரு அவமானம் சம்மந்தப்பட்டது, ஒரு நிந்தை, ஒரு இழுக்கு சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே 8ஆம் வீட்டு அதிபதி வரணுங்க. இந்த 8ஆம் வீட்டு அதிபதியே லக்கணம் 5ஆம் வீடு 9ஆம் வீடு இந்த மாதிரி திரிகோண ஸ்தானங்களில் இருக்கும் பொழுது எல்லாருக்கும் தெரியும்படி வெட்ட வெளிப்படையாக அவங்களுக்கு அந்த அவமானம் கிடைக்கும். அதை துணிஞ்சு அவங்க ஏற்றுக்கிடவும் செய்வாங்க. அதுதாங்க கிரகத்தினுடைய பண்பாடு. அந்த இது கிரகம் 8ஆம் வீட்டு அதிபதி லக்கண திரியோன்னு சொல்லக்கூடிய 1, 5, 9ஆம் வீடுகளில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அவமானத்தை அவங்க துணிஞ்சு ஏற்றுக்கிடுவாங்க. ஏங்க, நான் அவமானம் சொன்னோன்னு நீங்கள் இந்த ஜாதகத்தையே மென்ஷன் பண்ணி யோசிக்காதீங்க. நான் பொதுவான பாயிண்ட்டுகளை சொல்கிறேன். இது அவமானம் நீங்கள் எடுக்காதீங்க. இப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் அவமானம்னு எடுக்கக்கூடாது. இந்த ஜாதகருக்கு ஏற்பட்டது நான் அவமானமாக கருதலாக எடுக்கலை. ஆமாம், ஒரு 2 குழந்தைகளை வச்சுக்கிட்டு ஒரு பெண்மணி கணவர் விட்டு போன பிற்பாடு அந்த பெண்மணியுடைய மனதும் அந்த வாழ்க்கையை அடுத்து எப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது அந்த வலியும் வேதனையும் அந்த பெண்ணுக்கு தான் தெரியும். இதை நான் தவறாக கருதலை, நான் தவறாக எடுக்கலை. வீடியோவை கேட்கக்கூடிய நீங்கள் தவறாக எடுத்துக்கிடாதீங்க, சரிங்களா? நான் சொல்லக்கூடிய வீடியோ ஜோதிடத்தில் வேறொரு சாதகங்களை நீங்கள் பயன்படுத்தி அந்த பலன்களை கணிச்சிக்கோங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். லக்கணத்துக்கு அட்டமாதிபதினு சொல்லக்கூடிய 8ஆம் வீட்டு அதிபதி 1, 5, 9ஆம் வீடுகளில் இருக்கும் பொழுது அந்த திசையே வருது அப்படின்னா அவங்க அவமானத்துக்கு நிகரான வாழ்க்கையை தேடிக்கொள்வார்கள் அப்படின்னு தாங்க அர்த்தம், சரிங்களா? சரி, அது அவமானம் என்ன அவமானம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்தாற் போல் அந்த கிரகங்கள் தொடர்பு இருக்கணும். ஆதிபத்தியம், காரகத்துவம் ப்ளஸ் அந்த கிரகம் நின்ற வீட்டின் வழியாக அந்த பலனை செய்யும். இப்போ இந்த ஜாதகத்தில் பாருங்கள், கடகலக்கணத்திற்கு இந்த ஜாதக ரீதியாக நம்ம பார்க்க போனால் 7, 8ஆம் வீட்டு அட்டமாதிபதியினுடைய திசை நடக்குது. கடகலக்கணத்திற்கு அந்த அட்டமாதிபதினு சொல்லக்கூடிய சனி 5ஆம் வீட்டில் இருக்கிறார். 5ஆம் வீட்டில் சனி இருக்கும் பொழுது நான் இந்த ஜாதகத்தை அந்த சனி திசையை பார்த்தான் டக்குன்னு கேட்டேன். இல்லையே, நீங்கள் மறைமுகமாலாம் ஒன்றும் வாழலையம்மா, எல்லாருக்குமே தெரிந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க. இது நீங்கள் மறைச்சி என்கிட்ட பர்சனலாக சொல்லக்கூடிய அளவுக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை, எனக்கு அடுத்து 2 பேர் இருந்தாங்கல்ல, அதனால தான் நான் டக்குன்னு இதை பற்றி நான் உங்களை கேட்கல, அதனால தான் இப்போ கேட்குறேன் அப்படின்னு. இப்போ இதில் எனக்கு சந்தேகம் கேட்கணும் அப்படின்னாங்க. கேளுங்கம்மா, அதனால் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னா. அவங்க கேட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இதே வாழ்க்கையை கெடுத்து தொடருமா, இல்லை அவருக்கு வேறு எதுவும் வாழ்க்கை அமைஞ்சிருமா? அதாவது இவங்க என்ன கேட்குறாங்கன்னு உங்களுக்கு புரியுதா? இவங்களுடைய வாழ்க்கை தொடருமா, அல்லது அந்த கணவர், அதாவது இவங்களுடைய அந்த வாழ்க்கை துணை கணவருடைய தம்பி கூட தானே வாழ்ந்தாங்க, அவங்களுக்கு வேறு எதுவும் பெண் கூட தொடர்பு ஏற்பட்டு என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு 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 ஃப்ரெஷ்ஷான லைஃப் ஒன்று அமைஞ்சிருமா அப்படின்ற ஒரு பயம் இவங்களுக்குள்ளே இருக்குது. அந்த பயத்தையும் அவங்க கேட்டு தெளிவுபடுத்திக்கிட்டாங்க. அப்போ அதுக்கு என்ன பலன் நான் சொன்னேன் அப்படின்னா, அவருடைய ஜாதகம் இருக்கா அப்படின்னு கேட்குறேன். அவருடைய ஜாதகத்தையும் அவங்க கொடுத்தாங்க. அதை பார்த்து அடுத்த செகண்டே சொல்லிட்டேன், இல்லை இவங்களுக்கு இன்னார் இப்படித்தான் அமையணும், இவங்களுடைய கிரக அமைப்பு இருக்குது. யார்? இந்த பெண்ணுக்கு கிடைத்த அந்த வாழ்க்கை துணை, அவருடைய ஜாதகத்தை நான் பார்த்து பலன் சொல்கிறேன். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, அதுக்கு இடமே கிடையாது. உங்கள் குழந்தைகளை நல்ல விதமாக பெரிய ஆளாக்கி விட்டு படித்து உங்கள் குடும்பம் இதுதான் உங்கள் குடும்பம்,
கரெக்டான அமைப்பில் தான் உங்கள் ஜாதகம் அமைஞ்சிருக்குது. அவருக்கும் அப்படி தான் இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி அவருக்குன்னு ஒரு ஃப்ரெஷ்ஷான லைஃபு ஒன்று தொடங்கும், ஒன்று ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் நினைக்காதீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உங்கள் எதிர்காலங்கள் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத நான் இன்னும் தெளிவாக சொல்லிவிட்டேன். சரி, அது விடுங்க, போதும். நம்ம ஜாதக பலனுக்கு மறுபடியும் வந்துடுவோம். அப்போது இந்த ஜாதகத்தை பார்த்து இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய காரணம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நடக்கக்கூடிய தசை சனி தசை. எங்கள் நல்லா கவனிச்சுக்கோ. இன்னொன்று ஒரு மேட்ரு சொல்லுதேன். லக்கண அவயோக தசையை தூர விடுங்க. அட்டமாதிபதி 1-9 வீட்டிலேருந்து தசை நடக்குன்னு வைங்கங்க. திருமணம் முடிந்து, அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் வந்து என்னுடைய நண்பர் கொண்டு வந்தார். இந்த ஜாதகருக்கு திருமணம் எப்படி முடியும் சொல்லு அப்படின்னாரு. வந்து காதல் திருமணம் முடியும்னு 19 சொன்னேன். இல்லை, காதல் திருமணம் எப்படி முடியும்? காதல் திருமணம் தான், ஆனாலும் கொஞ்சம் 4 பேர் ஒரு குறை சொல்கிற மாதிரி காதல் திருமணம் தான், ஆனாலும் வந்து கல்யாணம் முடிந்த ஒரு பையனோடு காதல் திருமணம் முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னேன். அது ஒரு பெண் ஜாதகம். அந்த ஜாதகத்தை முடிஞ்சு அதுக்கடுத்து வீடியோவில் நான் போடுறேன். ஆனாலும் வந்து யோசிப்போம், அதை போட்டு யோசிப்போம். என்ன காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, அது நான் சொன்னதுக்கப்புறம் அவர் என்னுடைய நண்பர் கேட்குறாரு, அது எப்படி அவ்வளோ துல்லியமாக சொல்கிற அப்படின்னாங்க. 8ஆம் வீட்டு அதிபதியினுடைய தசை இருக்குது, காதல் திருமணம் முடிங்கிறது காட்டுது. அப்போ காதல் திருமணமாக இருந்தாலுமே 8ஆம் வீட்டு அதிபதி திருமணம் முடிஞ்ச ஒரு பையனுடைய காதல் திருமணம் பண்ணி அந்த பொண்ணு ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக சொன்னதுக்கப்புறம், சரி இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் எப்படிப்பட்ட பையன்னு சொல்ல முடிய மாட்டாங்க. இல்லை, அந்தளவுக்குலாம் இப்போதைக்கு சொல்லலாம், பட் யோசிக்க எனக்கு டைம் இல்லை, ஆராய்ச்சி பண்ணதுக்கு எனக்கு அந்தளவுக்கு இது இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் அவரே தான் சொன்னார், என்னுடைய நண்பர், அக்கா வீட்டுக்காரங்க கூட அந்த பொண்ணு போய் உட்காந்துக்கிட்டா, அக்கா வீட்டுக்காரனே வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டா அப்படின்னு அவர் சொன்னார். அதாவது இந்த மாதிரியெல்லாம் ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கணும், அதுக்கு எந்த மாதிரி அமைப்புகள் வேணும் பார்த்தீங்க அப்படின்னா, 7ஆம் வீட்டோடு நான் சொல்லக்கூடிய அளவுக்கு, அதாவது நான் சொல்கிற மாதிரி 7ஆம் வீட்டோடு ஒரு 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 நீசம் பெற்ற கிரகம் சம்மந்தப்படணும். நீசத்துக்கு தாங்க இந்த மாதிரி ஒரு இது சொல்ல முடியும். அல்லது 7ஆம் வீட்டோடு 8ஆம் வீட்டு அதிபதி சம்மந்தப்படணும். 7ஆம் வீட்டோடு 8ஆம் வீட்டு அதிபதி சம்மந்தப்படணும். நீங்கள் நினைக்கலாம், சார் கடகலக்கணத்திற்கு 8ஆம் வீட்டு அதிபதி சனி தானே, அவர் எப்படி அட்டமாதிபதி 7ஆம் வீட்டோடு சம்மந்தப்படுறார், அப்படி எடுக்க முடியுமா கேட்டிங்கன்னா, அந்த விதி இந்த இடத்துல நம்ம பொருத்த முடியாது. ஆனால் இந்த கடகலக்கணத்திற்கும் சிம்ம லக்கணத்திற்கும் மட்டும் 7ஆம் வீட்டோடு ஏதாவது ஒரு நீசக்கரகம் சம்மந்தப்பட்டால் தான் அப்படி வரும். சரிங்களா? ஆனால் இந்த கடகலக்கணத்திற்கும் சிம்ம லக்கணத்துக்கும் 8ஆம் வீட்டு அதிபதியும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, சிம்ம லக்கணத்துக்கு குரு 5ஆம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் வச்சும் இருப்பார். அதாவது ஒரு 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 நல்ல ஸ்தானத்துக்கும் ஆதிபத்தியம் வாங்கியிருப்பார். அதனால் வந்து சிம்ம லக்கணத்துக்கு குரு 8ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்டில் சம்மந்தப்படுறார் அப்படின்ற பலன் அங்கே எடுக்கும்போது அந்த பலன் வேலை செய்யாது. அதுதான் நான் மாறி மாறி சொல்கிறேன். எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும், எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் 7ஆம் வீட்டோடு சம்மந்தப்படும் பொழுது அந்த கிரகத்தினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் பார்க்கணும். ஆட்சி, உச்சம், நட்பு, பகை, நீசம் பார்க்குறீங்களா? அதாவது இதே மாதிரி ஒரு மேட்டர் சொல்லுங்க. ஒரு சில கிரகங்கள் 7ஆம் வீட்டில் போய் உச்சம் வச்சிருக்கிறது மிக மோசமான பலங்களை தரும். அது 7ஆம் வீட்டில் போய் உச்சம் வச்சிருக்கக்கூடிய கிரகம் எந்த கிரகம்? இப்போ கடகலக்கணத்துக்கு செவ்வாய் 7ஆம் வீட்டில் உச்சம் பெறுதாரம் வைங்க, அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. 7ஆம் வீட்டில் உச்சம் வச்சு மோசமான பலன்கள் தரணுமா? மேச லக்கணத்துக்கு சனி எடுத்துக்கோங்க. 7ஆம் வீட்டில் உச்சம், அதுக்கு வாழ்க்கை துணை அமையுமா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக வந்துடும். சனி வந்து முழு பாவர். அதனால் அடுத்து ரிஷப லக்கணத்துக்கு 7ஆம் வீட்டில் எந்த கிரகம் உச்சமாகும்? விருச்சிகத்தில் எந்த கிரகம் உச்சம் இல்லை. மிதுனத்துக்கு கடகத்துக்கு சரி, அந்த டாபிக் வேண்டாம். நம்ம ஒரு டாபிக் எடுத்துட்டோம்னா அந்த டாப்பிக்கை முதல்ல முடிச்சிருவோம். ஜோதிடமே அப்படி தான், நம்ம ஒரு விஷயத்தை பேசுவோம், அதுக்குள்ளே இன்னொரு விஷயம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போது இந்த ஜாதகத்தில் பாருங்கள், லக்கணத்திற்கு 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய அந்த சனி வந்து தசையை நடக்குது. அந்த தசை முக்கியமாக அந்த 8ஆம் அதிபதியோட தசை நடக்கணுங்க. என்ன காரணத்துக்கான தசையை அடிக்கடி சொல்கிறேன் பார்த்தீங்க அப்படின்னா, வாழ்க்கை இந்த மாதிரி வாழ்க்கை இருக்குது. அப்போது ஒரு நீண்ட காலம் வாழணும். அந்த இதில் வந்து உடைவு, அதாவது ஒரு பிரச்சனை இல்லாமல் இப்படியே வாழ்க்கை தொடரணும் அப்படின்னா நீண்ட தசை வரணும். அந்த தசை இந்த மாதிரி லக்கணத்திற்கு 8ஆம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் வச்சு அவர் ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் இந்த மாதிரிங்க. நீங்கள் நிறையா வீடியோக்கள் பார்க்கலாம், ஜோதிடர் சொல்லக்கூடிய பல வீடியோக்கள் பார்க்கலாம், எல்லாமே இந்த பாசிட்டிவ் பலன்களே இருக்கும். நம்மளுடைய ஜாதகத்தில் அனுபவ ரீதியாக என்ன மனிதனுக்கு நடக்கு, இதுதாங்க இருக்கும். உண்மையை தானங்க சொல்ல முடியும். ஆகா ஓகன்னு உங்களுக்கு குருவு நீசம் வச்சாலும் நீசம் நின்ற ராசிநாதன் உச்சம் வச்சுட்டாரு, நீசபங்க ராஜயோகம் அப்படி இப்படின்னு நானும் ஆரம்பத்தில் ஒரு 5-6 மாதம் அப்படி தான் வீடியோ போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கே தோணுச்சு, எதுக்கு போட்டுக்கிட்டு மக்களை போட்டு ஏமாற்றிக்கிட்டு, என்ன தான் ஏமாத்தினாலும் ஜாதகம் பார்க்க வந்துட்டு ஜாதத்தில் என்ன பலன் இருக்குது மக்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் பொய் பிறட்டுப்பா,
எனக்கு அந்த ஜோசியர் அப்படி தான் சொன்னார், என் வாழ்க்கையில் என்ன எல்லாம் மாறிடாவ செஞ்சிருச்சு அப்படிங்கிறது ஜாதகம் பார்க்கக்கூடிய மக்களுக்கே தெரிஞ்சிருது. இதெல்லாம் விட்டுட்டு நம்ம எதுக்கு போட்டுக்கிட்டு எக்ஸ்ட்ரா பிட்டிங்கை வச்சு சும்மா இதுக்கு ஏமாற்றிக்கிட்டு என்ன, உண்மையை சொல்லிடுவோம். உண்மையை சொல்லி 4 பேர் ஜாதகம் தெரிஞ்சுக்கிடட்டும். அடிப்படை அஸ்ட்ராலஜி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது தானே என்ன மக்களே. சரி வாங்க, அப்போது இந்த மாதிரி கடகலக்கணத்திற்கு 8ஆம் வீட்டு அதிபதினு சொல்லக்கூடிய சனி, நான் நிறையா கடகலக்கணம் பார்த்துருக்கேன். சனி 5ஆம் வீட்டில் இருந்தாலும் யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஆஹா, சாதகர் 4 பேர் ஒரு விதமாக பேசக்கூடிய அளவுக்குலாம் வாழ்க்கையை வாழ போகிறாரு அல்லது வாழ்ந்துட்டு இருக்கிறாரு, சனி திசை நடக்கிறப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற அக்யூரேட்டாக எடுத்துடலாம். நீங்களும் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க, நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச கடகலக்கண ஜாதகம், இந்த ஜாதகம் பார்க்கக்கூடிய இந்த கடகலக்கண ஜாதகராகவே, அதாவது இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நபர் நீங்களாக இருந்தாலும் சரி, யாராவது ஒருத்தருக்கு கடகலக்கணமாக இருந்தால் அவருக்கு 5ஆம் வீட்டு சனி இருந்தாலும் அவரோட திசையை நடக்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை எப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோ மூலமாகவே தெரிஞ்சுக்கிடலாம். அப்போது லக்கண அவயோகக்கரம் சொல்லக்கூடிய அந்த 8ஆம் அவயோகரம் நிறையா இருக்குது. ஆனால் 8ஆம் வீட்டு அதிபதிக்கு மட்டும் இந்த வீடியோவில் நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன். 8ஆம் வீட்டு அதிபதி லக்கணத்திலேயோ அல்லது 5ஆம் வீட்டிலேயோ அல்லது 9ஆம் வீட்டிலேயோ இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அவமானமுள்ள வாழ்க்கையை அந்த ஜாதகர் ஏற்றுக்கொண்டு வாழ்வார் அப்படிங்கிறதாங்க விதி. சரி, அதுக்கு அடுத்தபடியாக கணவருக்கு பிரிஞ்சிட்டாங்க, மறுமணத்துக்கு 11ஆம் இடத்தை தானே நீங்கள் சொல்லணும் சார். அது என்ன 11ஆம் இடத்தையும் நீங்கள் இது வரைக்கும் சொல்லலையே அப்படி நீங்கள் கேட்குறீங்களா? 11ஆம் இடத்தை ஆல்ரெடி நீங்கள் எடுத்திருப்பீங்களா? நீசம் பெற்ற குரு 5ஆம் பார்வையாக, எங்கள் நீச கிரகத்துக்கு பார்வை இல்லைன்னு எடுக்காதீங்க, பார்வையினுடைய வலிமை குறைவு, பட் பார்வையே இல்லைன்னு எடுத்துடாதீங்க. அப்போ நீசம் பெற்ற கிரகத்தினுடைய பார்வை, குருவோட பார்வை 11ஆம் வீட்டு கிடைக்கா? நான் என்ன சொன்னேன், நீசம் பெற்று இருக்கக்கூடிய அந்த பாவமும் நீசம் பெற்ற கிரகம் பார்க்கக்கூடிய அந்த பாவமும் தன்னுடைய அந்த ஸ்தான ஆதிபத்திய காரக, அந்த ஆதிபத்திய பலன்கள், அந்த பாவ பலன்களை அந்த நீச கிரகத்துக்கு என்ன சொல்லியிருந்தேன், இப்போ இகழ்ச்சியாக 4 பேர் பேசும்படியாகவே அமைந்து விடும். 11ஆம் இடத்தை நீசமிச்ச குரு பார்த்தாச்சுலா, அப்புறம் என்ன 2வது அமைப்பு நீச குருவே பார்க்காரு, 9ஆம் வீட்டு ஆதிபத்தியம் பெற்றவரே பார்க்காரு. இன்னும் சில பேர் எடுப்பீங்க, எப்படி எடுப்பீங்க, 7ஆம் வீட்டில் குரு இருக்கார், 7ஆம் வீட்டில் குரு இருந்து 11ஆம் வீட்டையே பார்க்காரு, 7ஆம் வீட்டுக்கு அந்த குரு யார், இந்த பலனை இப்படி போடுவாங்க. இந்த சில பல ஜோசியர்லாம் பேசியிருக்கிறேன், வயசான ஜோசியர் பலனை அப்படி போடுப்பா அப்படிம்பாங்க. எப்படி, கணவனுடைய தம்பி கூட வாழ்க்கையா, சரி கணவருக்கு தம்பி எத்தனாம் இடம் அப்படி பாரு அப்படிம்பாங்க. அதாவது இந்த பெண்ணிற்கு 7ஆம் இடம் கணவர், அந்த 7க்கு 3ஆம் இடம் தானே கணவருக்கு தம்பி. பொதுவாக சகோதர ஸ்தானம் அப்படிங்கிறது 3ஆம் இடம் தானுங்க. மூத்த சகோதரம்னா 11ஆம் இடம், இளைய சகோதரம்னா 3ஆம் இடம். அப்போ கணவருக்கு தம்பி அப்படிங்கும்போது இந்த பெண்ணினுடைய ஜாதகத்தில் 7ஆம் வீடு கணவருக்கு தம்பி, 7க்கு 3ஆம் இடம் 9ஆம் இடம். அப்போ அந்த 9ஆம் வீட்டு அதிபதி என்னானார், அதை பாருப்பா அப்படிம்பாங்க. அந்த விதியும் வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அது உங்களுக்கு, நான் இப்போ வரைக்கும் அது அனுபவத்தில் பெருசாக எடுக்கலை, இருந்தாலும் அப்பப்போ தொட்டு பார்த்துக்கிடுவேன் இந்த மாதிரி விதி இருக்கா அப்படின்னு. ஸோ அந்த விதி இந்த ஜாதகத்துக்கு பொருந்தது. 7ஆம் வீட்டுக்கு 3ஆம் வீட்டு அதிபதி, அதாவது 7க்கு 3ஆம் இடம் கணவரின் இளைய சகோதரர், அவர் லக்கணத்து இந்த 7ஆம் வீட்டில் இருக்கிறாரு, 11ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. இயற்கையில் சுபகரகம், லக்கண சுப்பராகவும் அந்த குரு இருக்கிறாரு, அதனாலே உடன் பிறந்த சகோதரர். சரி, காரக ரீதியாக நீங்கள் பாருங்கள், சகோதர காரகர் யார், செவ்வா. அவர் துலாம் ராசியிலிருந்து லக்கணத்துக்கு 4ஆம் வீடான துலாம் ராசியில் இருந்து தன்னுடைய 8ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டை பார்க்கிறார். 11ஆம் வீட்டை புதனும் சனியும் பார்க்கிறார். சனி யார், 8ஆம் வீட்டுக்கு அதிபதி. அங்கேயும் இப்படி ஒரு 11ஆம் வீட்டு, அதாவது 2வது கணவர் இந்த மாதிரி நிலைமையில தான் இருக்குது. அப்போ 11ஆம் வீட்டு அதிபதியினுடைய நிலை என்ன அப்படிங்கிறப்பாங்க. 11ஆம் வீட்டு அதிபதியினுடைய நிலை இங்கே ரொம்ப நல்லா இருக்குது. பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இன்னும் சொல்லப்போனால் மார்கழி மாதம் திருவாதிரை அன்று இங்கே இந்த பௌர்ணமி யோகமே இங்கே தாங்க நிற்கிது. இந்த ஜாதகத்தில் முக்கியமாக சொல்லக்கூடிய பாயிண்ட்டே இதுதான். பட் நான் அதை பாருங்கள், அது சொல்லும் போது தான் அந்த பாயிண்ட்டே வருது. முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த பெண்மணிக்கு இந்த சாதகருக்கு சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு சாதகமான பலன் அப்படின்னா என்ன, இதுதானே.
பௌர்ணமியில் பிறந்திருக்கீங்க, நல்ல ஒரு யோகமான ஜாதகம் அப்படின்னு எடுத்த எடுப்பே சொல்லலாம். ஆனால் அப்படி சொன்னோம் அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் சிரிச்சிருவாங்க. ஏன், அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது? அப்போ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு சிரிப்பு வராதா? என்ன ஜோசியர் ஆகா ஓகோன்னு சொல்லுதாரு, ஆனால் என் வாழ்க்கை அப்படி இல்லையே அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஆனால் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், யோகம் எங்கே இருக்குது, அந்த யோகத்தின் மூலமாக அந்த சாதகர் எதை அடைய போகிறார்கள் அதை நீங்கள் நோட் பண்ணுங்கள். இருக்குங்க, பௌர்ணமி யோகம் இருக்குது, குருச்சந்திர யோகம் இருக்குது, குருமங்கல யோகம் இருக்குது, அந்த யோகம் இருக்குன்றான், இந்த யோகம் இருக்குன்றான், ஆனால் எனக்கு ஒன்று வேலை செய்யலையப்பா அப்படிம்பாங்கல்ல. அது மாதிரி அந்த யோகம் என்ன கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போது இந்த ஜாதகத்தில் பாருங்கள், பௌர்ணமி யோகம் முதல்ல வந்து எந்த யோகம் இருந்தாலும் அது லக்கணத்திற்கு சிறந்த யோகமா, நல்ல யோகமா, அல்லது அசுப யோகமானு பார்த்துக்கணும். சுபயோகம் அசுபயோகம் அதில் 2 விதி இருக்குது. இப்போ இந்த பௌர்ணமி யோகம் வந்து கடகலக்கணம் மகர லக்கணம் கும்ப லக்கணம் ஜாதகக்காரங்களுக்கு வேஸ்ட்டு, இருக்கிறது பிரயோஜனம் கிடையாது, பெரிய பிரயோஜனமே கிடையாது. அதே மாதிரி பாருங்கள், கடகலக்கணம் சிம்ம லக்கண ஜாதகக்காரங்களுக்கு பௌர்ணமி யோகம் இருக்கலாம். இந்த ஜாதகத்தில் லக்கணாதிபதி சந்திரன், 2ஆம் வீட்டு குடும்பாதிபதி சூரியன், தனஸ்தானாதிபதி அவர் தான். அப்போ இந்த பௌர்ணமி யோகமானது எதை கொடுத்தது இந்த ஜாதகம் இருக்குது? பௌர்ணமி யோகத்தோடு சேர்ந்து எந்த கிரகம் இருக்கிறது? 11ஆம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரன் இருக்கிறார். அதனால தான் முதல் கணவர் இல்லை என்றாலும், அதாவது பிரிந்து சென்றாலும் 11ஆம் வீட்டு அதிபதி சுபச்சந்திரனுடைய பார்வையில், சுபச்சந்திரன் கூட சொல்ல முடியாது, இன்னும் மிக மிக முழு சுபச்சந்திரன் அவருடைய பார்வையில் சுக்கிரன் இருக்கிறார். பார்த்தீங்களா, அந்த சந்திர அதியோகத்தில் இருக்கிறதுனால தாங்க இந்த சாதகத்துக்கு அந்த சுக்கிரனுடைய பங்கீடு அதிக வலிமையாக இருக்குது. அதனால தான் 2வது வாழ்க்கையை கொடுத்தது. சப்போஸ் இந்த சாதகத்தில் சுக்கிரனுடைய பங்கீடு இப்படி இல்லைன்னு வைங்க, 2வது வாழ்க்கை துணை அப்படிங்கிறது வந்து இந்த பெண்ணுக்கு இல்லைங்க. ஆமாம், இந்த சந்திர அதியோகம் இருக்கிறது என்ன, வாழ்க்கையில் தப்பிச்சிட்டாங்க. ஆமாம், அவங்களுடைய குழந்தைகளுக்கு அவங்களுடைய வாழ்க்கை செட்டிலுக்கு வந்து ஒரு வாழ்க்கை துணை அமைஞ்சாச்சு, நல்ல ஒரு அவ்வளோதான். அவங்களுக்கு குடும்பம்னு ஒன்று அமைஞ்ச. பெண்களுக்கு என்னங்க, குடும்பம்னு ஒன்று அமையணுங்க. பெண்களுக்கு குடும்பம்தான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது ஆதிகால ஜோதிட நூல்கள் எத்தனையோ ஏடுகளில் எழுதப்பட்ட ஒன்று. இப்போ ஆண்களுக்கு நிற்கிற பெண்கள் வேலைக்கு போகிறீங்கன்னு சொல்கிறீங்க, அது 2வது கதைங்க. பெண்களுக்கு எது பாரம்பரியம், என்ன குடும்ப பண்பாடு, குடும்பத்தை பேணி வழி நடத்துதாங்க. குடும்பத்துக்கு வந்து முழு பொறுப்பு பெண்கள் தாங்க கொடுத்துருக்காங்க. ஆண் தான் வருமானத்தை கொண்டு வரணும், பெண் குடும்பத்தை பேணி பாதுகாக்கணும் தான் சொல்லியிருக்காங்க. அது பண்டைய வழக்கம், சரிங்களா, விட்டுருங்க. ஸோ இந்த பெண்ணிற்கு குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய குடும்பாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் சந்திர அதியோகத்தில் இருக்கிறாரு. 11ஆம் வீட்டு அதிபதி சந்திர அதியோகத்தில் மிக சிறப்பாக இருக்கிறாரு. அந்த ஒரு காரணம் தான் அந்த ஜாதகருக்கு இந்த யோகம் தான். பௌர்ணமி யோகம் என்ன, இந்த மாதிரி வாழ்க்கையை கிடைச்சதே இந்த பௌர்ணமி யோகத்தினால தான். இந்த மாதிரி வாழ்க்கை அமைஞ்சதே இந்த பௌர்ணமி யோகத்தினால தான் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட நம்ம விலைக்கு சொல்ல முடியுமா? ஜாதகம் சூப்பர் ஜாதகங்க பௌர்ணமி யோகம்னு சொன்னால் சிரிச்சுப்பாங்க. பட் இந்த பௌர்ணமி யோகத்தால் கிடைச்சதான் உங்களுக்கு இந்த 2வது வாழ்க்கை அப்படிங்கிறத அவங்களுக்கு சொன்னால் பக்குவப்பட்டுருப்பாங்க. சரிங்களா, சரி, ஓகே, இதாங்க அமைப்பு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, இந்த மாதிரி ஒரு அவமானம், நிந்தை, இகழ்ச்சி இந்த மாதிரி அமைப்பில் இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு நீசக்கிரகம் எந்த பாவம், எந்த இது உங்களுக்கு இகழ்ச்சியாக இருக்கோ அந்த பாவத்தோடு அந்த கிரகம், அதாவது அந்த நீசக்கிரகம் சம்மந்தப்பட்டிருக்கும். அடுத்து லக்கணத்துக்கு 8ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் வீடு 9ஆம் வீடு லக்கணம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த வாழ்க்கையை வந்து துணிஞ்சு ஏற்றுக்கொண்டு வாழ்வார்கள். ஓகே, ஜோதிட ரீதியான வேறு சில பலன்களோடு அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம், வாழ்க வளமுடன்.